இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலும் கூட சிந்திக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் என்னோடு பேசின தலைப்பு கிறிஸ்து பிறப்பினால் உண்டான 7 மகிழ்ச்சி. டிசம்பர் மாதம் என்றாலே நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நமக்குள்ளே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்கிற ஒரு பண்டிகை. நாம் மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக சில காரியத்தை செய்கிறோம். நியூ ட்ரெஸ், வீட்டில் டெக்கரேஷன், ட்ரீ, நியூ சாங்ஸ் பாடுவோம், கேரல் ரவுண்டு, இப்படி சில சந்தோஷங்களை நாமவே சில நேரங்களே ஏற்படுத்தி கொண்டு விடுகிறோம். இப்போது இந்த கிறிஸ்து பிறப்பு இந்த செய்தி நமக்குள்ளே என்ன சந்தோஷத்தை கொண்டு வருகிறது? சிலருடைய எண்ணங்கள், ஆண்டுடைய பிறப்பு, அவனுடைய பிறப்பு எப்படிப்பட்டது? தாழ்மையான ஒரு பிறப்பு. அவர் மாட்டுத் தொழுவிலே முன்னணியிலே அவர் பிறந்தார், தாழ்மையின் ரூபம் எடுத்து பிறந்தார். ஸோ ஏன் இந்த சந்தோஷம், ஏன் இந்த மகிழ்ச்சி, எதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், ஏன் இந்த டெக்கரேஷன், இப்படிப்பட்ட சிந்தனையிலே இன்னும் சில கூட்டத்தார் இருக்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நமக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது, ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. அப்படி என்ன மகிழ்ச்சி என்று இந்த வேதம் சொல்கிறது. வசனம் இவ்வாறு சொல்கிறது, உன் யோவான் 4:10 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆண்டவருடைய பிறப்பின் மிக முக்கிய செய்தி என்னன்னா அன்பு. ஆண்டவர் பிறப்பினால் அன்பு உருவாகுகிறது. பிதா நமக்காக நம்மேல் அன்பு கூர்ந்ததினாலே குமாரனை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய மேன்மை! இந்த அன்பு விலையேற பெற்ற ஒரு அன்பு. ஒரு பாடல் வரி கூட இவ்வாறு சொல்கிறது, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. இந்த வேளையிலே ஆண்டவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பாக இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை, இந்த பிறப்பை கொண்டாடுகிற நமக்குள்ளே அந்த அன்பு இருக்கிறதா? வேத வசனம் நமக்கு அருமையாக இதை வலியுறுத்துகிறது. இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா ஒரு உணர்வு சார்ந்தது, நமக்குள்ளாக வருகின்ற மனநிலை சார்ந்த ஒன்றாகும். சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு செய்தியை நான் பார்க்கும்போது, கேரளாவை சேர்ந்த ஒரு தம்பதியினர் அவர்கள் சாலையிலே செல்லும்போது விபத்துக்குள்ளாக சிக்கி அவர்கள் ஆன் த ஸ்பாட்டிலே இறந்து விடுகிறார்கள். இப்போது அவர்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நாய், அருமையான நாய் வளர்த்து இருக்கிறார்கள். அது 10 நாட்களாக எதையுமே சாப்பிடாமல் அவங்க வீட்டின் வாசலை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர்கள்லாம் உணவு கொடுக்கிறார்கள், அது சாப்பிடவே இல்லை. அந்த நாய் தன்மேல் அன்பு வைத்த, தன்னை வளர்த்த தன்னுடைய குடும்பத்தை, அந்த மனிதர்களை தேடுகிறது. எவ்வளோ பெரிய அன்பு! ஒரு நாய் தன்னை வளர்த்தவர்கள் மீது இவ்வளவு அன்பு வைக்கும்போது நம் பரமபிதா நம் மீது எவ்வளவு அன்பு வைக்கிறார்! மேலான அன்பு. இந்த அன்பு நமக்குள்ளே இருக்கிறது. அதை இந்த கிறிஸ்து பிறப்பு
நமக்கு வலியுறுத்துகிறது. சிலருடைய அன்பை பார்த்த என்றால் கட்டுப்பாடற்ற அன்பு. தனக்கு பிடித்த ஒருவருக்காக எதை வேண்டும் என்றாலும் செய்ய துணிகிற ஒரு அன்பை நாம் பார்க்கலாம். இந்த உலகத்திலே அன்பை பலவிதமாக சொல்லி கொண்டு போகலாம். நம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம் வாழ்வின் உண்மையான ஒரு பொருள் என்ன என்றால் அன்பு செலுத்துவதிலும் அன்பு செலுத்தப்படுவதிலும் பொதிந்துள்ளது என்று அன்னை தெரசா அவருடைய குறிப்பேடிலே குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க கவிஞர் மாயா ஏஞ்சலோ ஒரு சிறப்பான ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது கிடைத்தால் அதை பிறருக்கு கொடுங்கள். நீங்கள் எதையாவது கற்றுக்கொண்டால் பிறருக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி அந்த வரி சொல்கிறது. இப்போது ஆண்டவருடைய பிறப்பிலே நமக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சி, ஒரு அன்பு. அந்த அன்பை நாம் எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. சில நேரங்களில் அன்பை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்மை இந்த கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறப்பு இந்த கொண்டாடுகிற அந்த டிசம்பர் மாதத்திலும் கூட நம்மிடம் அந்த மேலான அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா? நாம் எவ்வளவேனும் கொடுக்கிறோம்? நமக்கு தெரிந்தவற்றை, நாம் கற்றுக்கொண்ட காரியத்தை பிறருக்கு கொடுத்து அன்பை வெளிக்காட்ட வேண்டும். மத்திய 24:12 அக்கிரமம் மிகுதியால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்கிற கடைசி காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். நம்மளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோவான் 5:42 உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். உங்களுக்குள்ள தேவ அன்பு இல்லை. ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நம்மளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் தன்னுடைய ஆண்டவருடைய பிதாவின் சித்தத்தின்படி தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார். அவர் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக சீஷர்களை அழைத்து அவர்கள் கால்களை கழுவுகிறார். எவ்வளோ அழகான அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். யோவான் 13:2 17 வரை அதிலே நாம் வாசிக்கலாம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை அவரை தந்தருளி இவ்வாறாக இவ்வுலகத்திலே அன்பு கொண்டார். நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த அன்பு இருக்கிறதா? இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிற நமக்குள்ளே முதலாவது மகிழ்ச்சியை கொண்டு வருகிற இந்த அன்பு நமக்கு வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு இன்னைக்கு ஜெபிக்கலாமா? இந்த பண்டிகையிலே இந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே, இன்றைக்கு அப்பா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் முன்குறித்து வைத்திருக்கீங்க. இந்த பண்டிகை காலங்களிலே இயேசு பிறப்பின் செய்தி எங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை தருகின்ற செய்தியாக இருக்கணும். நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பை செலுத்தி உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்க ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்த கிருபை தாங்க. உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன், தாழ்த்திக்கிறேன், மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன் ஆமீன். மகிமை